ஹாய் ஆல். நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே எம்சிக்யூ தான். அதனால நம்மளோட அப்ரோச்சையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்ல இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோட கான்செப்டை மட்டும் ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ தட் நம்மளால மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியும், நிறைய யூனிட்ஸ் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். லாஸ்ட் கிளாஸ்லேயே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் மொமெண்டம் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம் சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தோம். தென் அதில் வந்து கன்சர்வேஷன் லாஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம், ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா நம்ம ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் L is equal to R cross P. ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்கும்? சமேஷன். ஸோ சமேஷன் I runs from 1 to N Ri cross Pi. ஓகேங்களா? ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து நம்ம டார்க், எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எகைன் நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி தான் எக்ஸ்டர்னல் டார்க்கை இங்கே மீன் பண்ணுறது என்னன்னா பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து டவுங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் டோ எல் பை டோ டி. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம இந்த இந்த இக்குவேஷன் ஒன்னை வந்து நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எழுதலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்ஐ கிராஸ் பிஐ டாட், ஆக்சுவலாக ஆர்ஐ கிராஸ் பிஐ டாட் சமேஷன் ஓவர் ஐ. ஏன்னா இக்குவேஷன் ஒன்னை வந்து நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆர்ஐ கிராஸ் பி டாட் இஸ் நத்திங் பட் எஃப்ஐ. ஸோ அப்போ ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க டவ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன ஆகும்? டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐ இஸ் ஜீரோ ஆர் dl by dt is zero. So dl by dt is zero na L is constant. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த எல்லை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்ல எழுதலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லை வந்து நம்ம அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல எழுதலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். another way of expressing angular momentum L. ஓகேங்களா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா ஆர் கிராஸ் எம்வி. ஆர் கிராஸ் பிங்கிறத எம் இன்டு வின்னு எழுதியிருக்கோம், பிளஸ் சமேஷன் ஓவர் ஆர்ஐ கிராஸ் பிஐ டேஷ், ஆர்ஐ டேஷ் பிஐ டேஷ். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பின்னு நம்மளுக்கு தெரியும். இதுல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பின்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். இட் ரெஃபர்ஸ் டு velocity of center of mass. m அந்த vங்கிறது இருக்கு, அந்த velocity of center of mass. ஸோ சென்டர் ஆஃப் மாஸே வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி, அந்த ஹோல் மாஸும் சென்டர் ஆஃப் மாஸா கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட வெலாசிட்டி பார்க்கறது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த செகண்ட் டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்ஐ டேஷ் கிராஸ் பிஐ டேஷ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ரெஃபரன்ஸ், நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிகல் எடுத்துப்போம், ரெஃபரன்ஸ் பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து இந்த 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 எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ எல்லாம் வந்து அனதர் வேயா இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பில அசெஷன் டைப் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ L is equal to first velocity of center of mass and velocity of particles with respect to center of mass, Ri dash cross Pi dash. Fine. இது வந்து
இதே இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு டைப்பா எழுதுறது, இது வந்து நம்மளுக்கு இதுலயும் கண்டினியூ ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜிலையும் இதே மாதிரி கண்டினியூ ஆகும். தென் வந்து கைனடிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன்லையும் நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ரெண்டு ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுவும் நம்ம சிங்கிள் பார்ட்டிகல் பார்த்த மாதிரி தான். ஒர்க் எனர்ஜி தியரம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ W is equal to நம்மளுக்கு தெரியும் T2 minus T1. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட். ஒர்க் டன் வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, இது ஓகே. இப்போ நம்மளுக்கு T is equal to, அப்போ பொதுவாக கைனடிக் எனர்ஜி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் mv ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஹாஃப் mi vi ஸ்கொயர், இது வந்து நம்ம எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் பார்ட்டிகல், பிளஸ் ஹாஃப் கேபிட்டல் M v ஸ்கொயர். ஓகே, ஸோ இது நம்ம முன்னாடி சொன்ன அதே மாதிரி தான். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இது வந்து velocity of particle with respect to center of mass. ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா நம்மளுக்கு நார்மலாக தெரியும் T2 minus T1 is equal to V1 minus V2 தெரியும் இல்லையா? அதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி நம்ம Tனா என்ன Vனா என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம Tக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்து முடிச்சாச்சு. தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Potential energy V is equal to summation over I Vi plus half summation over I summation over J Vij. ஓகேங்களா? இது வந்து potential energy of particles. இது வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதில் பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் இதோட இன்ட்ராக்ஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதே மாதிரி. அப்போ V21 வரும், V12 கொடுக்குற மாதிரி V21 வரும். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே டிவைடட் பை 2 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டேர்மும் நம்மளுக்கு எப்படின்னாலும் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிவைடட் பை 2 போடுறோம். இல்லை, இது வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லா கேஸ்க்கும் 0 ஆகாது. எந்த கேஸ்க்கு 0 ஆகும் அப்படின்னா ஃபார் ரிஜிட் பாடி. For rigid body, it becomes 0. Otherwise not. ஓகேங்களா? ஸோ நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே டெரிவேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் அது வந்து இப்போ வந்து அதுக்கு நீட் இல்லை. அதனால நம்ம வந்து இன்னும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்மளோட அப்ரோச்சை வந்து ஸ்லைட்டாக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எப்படி எப்படி வருது அதோட அவுட்லைன் ஜஸ்ட். ஸோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபைன். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நம்ம சோஃபார் என்ன பார்த்துருக்கோம்? லீனியர் மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சென்டர் ஆஃப் மாஸ் ஏன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்ல வந்து ஆங்குலர் மொமெண்டத்தில் இருந்து அதில் வந்து 2 டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒன்று வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொன்று வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். அதே தான் நம்ம கைனடிக் எனர்ஜிலையும் வரும். ஓகே, கைனடிக் எனர்ஜியில் half mv ஸ்கொயர் பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் நம்மளுக்கு mi vi ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்மளுக்கு வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒரு டேர்ம் வருது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னா அதுக்கு எப்படி ப்ராப்ளம் கொடுக்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.